நம்ம மாட்சிமை நிறைந்த தேவனையும் அவருடைய புகழையும் துதித்து நம்ம ஒரு பாடலை பாடுவோம். எங்கும் புகழே சுராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாளிபரே. எங்கும் புகழ் சுராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாளிபரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரரென பக்தரோதுகிறார். எங்கும் புகழ் சுராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாளிபரே. ஆயிரத்தொருவராவிரல்லோ நீரும் அதை அறிந்து துதி செய்குவீர். ஆயிரத்தொருவராவிரல்லோ நீரும் அதை அறிந்து துதி செய்குவீர். தாயினும் அடங்கு சதம் அன்புடைய சாமியே சுவுக்கு இதயம் தந்திடுவி. எங்கும் புகழ் சுராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாளிபரே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே. பல்வழியாளையும் பாதை தப்பினோரை பரிந்து திரும்பி நித்தம் பார்த்திடுவீர். எங்கும் புகழ் ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாளிபரே. எங்கும் புகழ் ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாளிபரே. இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய வசனத்தை உங்க எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தியானிக்கும்படியாக நம்ம எடுத்திருக்க வேத வசனம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேர், புதிய நேர அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, தேவன் காண்டாமிருகத்தோட கொம்பு மாதிரி உன்னோட கொம்பை நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இது ஏன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதில் கொம்புன்னு எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த ஹார்ன் இஸ் a symbol of strength and power. நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் பவரை காண்டாமிருகத்தோட கொம்பு மாதிரி உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எத்தனையோ மிருகங்களுக்கு கொம்பு இருக்கும் போதும் காண்டாமிருகத்தையும் பர்டிகுலராக சொல்றாரு அப்படின்னா, நமக்கு எப்படி நகம் முடி வளர்ந்துக்கிட்டே இருக்குமோ, காண்டாமிருகத்தோட கொம்பு அது சாகும் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. ஒருவேளை வேறு சில ஜீவராசிகளுக்கு கூட இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கலாம், கொம்பு கடைசி வரைக்கும் வளர்கிற மாதிரி. ஆனால் நம்ம அந்த காண்டாமிருகத்தோட கொம்பை பார்த்தோம் அப்படின்னா, எல்லா கொம்பையும் விட ரொம்ப டிஸ்டிங்விஷ்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்போவுமே என்ன பண்ணும், உயர்ந்து மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவன் நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மளோட பவர், நம்மளோட பலனை உயர்த்திக்கிட்டே போவார். எப்போ தேவன் நம்ம கூட இருந்தால் மட்டும் பத்தாது, நம்மளும் தேவனை கூடயே இருக்கணும். ஸோ அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம செய்யலாம். அநேக நேரத்தில் நம்ம பலவீனமாக தான் ஃபீல் பண்ணுவோம். நம்மளால ஒரு சில காரியங்களை நடத்த முடியலை, இல்லை ஒரு சில காரியங்கள் நடக்க வேண்டிய காரியங்கள் டைமில் நடக்கலைன்னா அப்படின்னா கூட அது நம்மளோட பலவீனத்தால் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஒரு சில டைமில் நம்ம ஏதாவது ஒரு இழப்பை நம்ம சந்திக்க நேரிடலாம். அந்த மாதிரிலாம் நேரத்தில் நம்ம ரொம்ப பலவீனமாக ரொம்ப சோர்ந்து போய் இருந்து ஓரமாக போய் உட்காந்துருவோம். ஆனால் அந்த நேரத்தில் தான் தேவன் நம்ம சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் நம்ம கிட்ட நம்மளை தொட்டு நம்மளை ஆசீர்வதித்து நமக்கு தேவையான பலனையும் மீறி நிறைய பலனை நமக்கு தந்து நம்மளை உயர்த்துவார். ஸோ தேவன் எப்படி நமக்கு இந்த பலனை கொடுக்கறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காரோ, அதே மாதிரி இந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளும் ரொம்ப ஆர்வமாக இருந்து அவர் நமக்காக எடுத்து வச்சிருக்கிற அந்த பலனை எடுத்து அனுபவித்து நம்ம அதனால் ஒரு 4 பேருக்கு நல்லது செய்வோம். இப்போ நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்பா தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இப்போது கூட இந்த சங்கீதம் 92:10 நீங்கள் சொன்ன மாதிரி ராஜா எங்களோட கொம்புகளை உயர்த்துங்க ஆண்டவரே.
நாங்கள் வந்து பல நேரங்களில் வந்து பலவீனமாக ஃபீல் பண்ணுறோம் ராஜா. அதுக்கு பல நேரங்களில் வந்து நாங்களே காரணம் கிடையாது. அது ஏதோ ஒரு வெளி காரணங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு சில இழப்புகளையோ ஒரு சில தடங்களையோ நாங்கள் வந்து சந்திக்க வந்து நேரிடுது. ஆனால் அது எல்லாத்தையுமே ஒருவேளை நாங்கள் தான் ஏதோ ஒரு நாங்கள் எங்கள் கிட்ட தான் பிரச்சனையோ அப்படின்ற மாதிரி, இல்லைனா ஒரு சில டைம் எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி நாங்கள் சோர்வடைந்து ஓரமாக ஒரு இடத்துல வந்து நாங்கள் உட்காந்துடுறோம் ராஜா. அந்த மாதிரி நாங்கள் வந்து முடங்கி போய் ஒரு ஓரமாக இருக்காதபடி, எங்களோட சத்துருக்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒடுங்கி போய் இருக்காதபடி எங்களுக்கு பலனை தந்து எங்களை வந்து உயர்த்துங்க ராஜா. உங்களுடைய பரிசுத்த இந்த எண்ணெயினாலே எங்களை ஊற்றி அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி எங்களை வந்து உயிர்ப்பித்து எங்களுக்கு ஒரு புது லைஃப்பை கொடுங்க ஆண்டவரே. இது வரைக்கும் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததுக்கு அப்புறமான ஈஸியாக சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் வந்து பல மாற்றங்களை கொண்டு வாங்க. உங்களை வந்து நாங்கள் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற பல அற்புதங்களை நாங்கள் காண்றதுக்கு எங்களை வந்து ஆயத்த பண்ணுங்க. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவர். இந்த நேரத்திலும் இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் அவங்க மனசில் இருக்க கேள்விகளோ சந்தேகங்களோ குழப்பங்களோ எதுவாக இருப்பினும் ராஜா, அது எல்லாமே தள்ளி போய் ஆண்டவரே ராஜா, அது எல்லாமே அவங்களோட கேள்விகள் எல்லாமே பதில் அளிக்கப்படுறதுக்கு நீங்கள் தான் கிருபை செய்யணும், ஆசீர்வதிக்கணும், பலப்படுத்தணும் ராஜா. மீதியான நேரத்தையும் உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. Thank you.